அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உண்மையில் சுப முகூர்த்தம் எப்படி பார்ப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சுப முகூர்த்தம் என்பது பஞ்சாங்கத்தின் மூலமும் சாஸ்திர சம்பிரதாயத்தின் மூலமும் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம் மற்றும் காரணம் ஆகிய ஐந்தையும் பஞ்சாங்கம் பார்த்து கணக்கிட்டு மணமக்களின் ஜாதகப்படி குரு சந்திர பலன் உள்ள நாளில் நல்ல லக்னத்தில் குறிப்பதாக போற்றப்படுகிறது. பெண்ணின் ஜாதகத்தில் உள்ள நட்சத்திரத்தை கொண்டு தாராபலன், சந்திரபலன், குருபலன் பார்க்க வேண்டும். முக்கியமாக முகூர்த்தமாக பஞ்சாங்க திதி நட்சத்திர முகூர்த்தம் துவிதியை, திருத்தியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, திரியோதசி போன்ற வளர்பிற திதிகள் முகூர்த்தம் வைக்க உகந்தவையாகும். நட்சத்திரமாக உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி, மூலம், சுவாதி, மகம், ரோகிணி, மிருகசீரிசம், அஸ்தம், அனுஷம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் சிறப்பான நட்சத்திரங்களாகும். திருமணம் வைக்க முக்கியமான மாதங்களாக வைகாசி, ஆனி, சித்திரை, ஆவணி, தை, பங்குனி மாதங்கள் சிறப்பு மிக்கதாகும். முகூர்த்த லக்னமாக சுக்கிரன், குரு மற்றும் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்தில் பரிகாரங்கள் இல்லாமல் இருப்பது அவசியமாகும். பஞ்சகமாக பலமுள்ளதாக குறிப்பதாக 2, 6, 9, 1 ஆகிய எண்கள் இருக்க வேண்டும். முக்கியமாக மல மாதமாகும். 2 அமாவாசை அல்லது 2 பௌர்ணமி ஒரு மாதத்தை கண்டிப்பாக அந்த முகூர்த்தத்தில் திருமணத்தை வைக்க தவிர்த்து விட வேண்டும். குறிப்பாக தேய்பிறை, பொதுவாக வளர்பிறை சிறந்தது. ஆனால் சில குறிப்பிட்ட சுபகாரியங்களுக்கு தேய்பிறையும் பொருந்துமாகும். பஞ்சக தோஷம் என்றால் பஞ்சக கணிதத்தில் 1, 4, 8, 10 ஆகியவை பாபகரமானவை. சூரிய உதயத்திற்கு முன்பு கோதுளி லக்னம், சூரிய மறையும் நேரம் நல்ல காரியங்களுக்கு உகந்தது. குறிப்பாக சுபகாரியங்களுக்கு ஒரு தகுதியான ஜோதிடரை அணுகி ஜாதகப்படியும் பஞ்சாங்கத்தின்படியும் நேரத்தை உறுதி செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருமணம், மழை, மகப்பேறு போன்ற அனைத்தும் கடவுளின் வரமாக பார்க்கப்படுகிறது. இறைவனின் உத்தரவு இல்லாமல் மனிதர்களால் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு சுப நிகழ்விற்காக உறுதி கிடைத்தவுடன் அதை நிகழ்த்துவதற்கான நல்ல நேரம் பார்ப்பது வழக்கம். ஒருவரின் வாழ்வில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளிற்கும் நல்ல நேரம் பார்ப்பது, அதனை கடைபிடிப்பது மரபு. குறிப்பாக ஒரு திருமணம் நடப்பது என்பது மிக முக்கியமாக அனைத்திலும் கஷ்டமாக எத்தனையோ ஒரு தடங்கள் ஏற்பட்டு அதனை நாம் நடப்பதென்பது பிராப்தம். அது மிக பெரிய கொடுப்பனை வேண்டும். ஒரு பெண்ணின் கழுத்தில் திருமாங்கல்யம் அணிவிக்கும் நேரத்தில் மும்மூர்த்திகள், தேவர்கள், முன்னோர்கள், உற்றார் உறவினர்கள் நல்லாசி கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் நல்ல நேரத்தில் திருமாங்கல்யத்தை அணிவிக்கும் பொழுதுதான் திருமணம் என்னும் வாழ்க்கை நீடித்து சுபிட்சகரமானதாக அந்த மணமக்கள் வாழ்வார்கள் என்பது நியதியாகும். குறிப்பாக மனிதன் தன் வாழ்வை தனக்கு சாதகமாக மாற்றி அமைத்து கொள்ள இறைவன் அளித்த வரப்பிரசாதமே முகூர்த்தமாகும். இதை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த பரிகாரம் என்று கூட சொல்லலாம். சுபபலன்களை அனுபவிக்க பொருந்தாத ஜாதகம் உள்ள ஆண் பெண் இருவரையும் திருமண பந்தத்தில் இணைக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் சிறப்பான முகூர்த்த நாளில் சேர்க்கும் போது இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமைவதோடு ஜாதக தோஷங்கள் நீங்கி சிறந்த சந்ததியினரை பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள். சில ஜாதகர்களை பார்த்தால் எப்படி திருமணம் நடந்தது என்றே தெரியாத அளவிற்கு தோஷமுடையதாக இருக்கும். அவர்களுடைய திருமண நாளை பார்த்தால் அந்த சாதக தோஷம் எப்படி நிவர்த்தியானது என்று புரிந்துவிடும். சுப ஜாதக அமைப்புகளை கொண்ட தம்பதிகளுக்கு சகலவித பொருத்தம் இருந்தும் சரியில்லாத நேரத்தில் வாழ்வை துவக்கும் பொழுது மகிழ்ச்சியற்றதாக அமைந்து விடுகிறது. இந்த ஜாதகத்திற்கு என்ன குறை என்று கணிக்க முடியாத வகையில்
சிலரது வாழ்க்கை கோரத்தாண்டவம் ஆடிவிடும். அது அவருடைய தவறான முகூர்த்த நாளிலே ஏற்படும், அதாவது தவறான முகூர்த்த நாளில் ஏற்படும் பாதிப்பே ஆகும். திருமணம் மட்டுமல்லாது ஒரு குழந்தை பிறந்தது முதல் மானிட வாழ்வில் நிகழும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் சிறந்த சுப முகூர்த்த நேரத்தில் அமைத்து கொண்டால் சிறப்பானதாக இருக்கும். சுபகாரியங்களுக்கேற்ற ஒரு தினத்தின் சுப நேரமே சுப முகூர்த்தம் என்பதாகும். முக்கியமாக இந்த முகூர்த்தம் குறித்து பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்றால் மிக முக்கியமாக அமைதியுடன் இருக்க வேண்டும். சுப முகூர்த்தம் செய்ய வேண்டிய சுப நாளாக திங்கள், புதன், வியாழன், வெள்ளி போன்ற இருக்கண் உடைய நாட்கள் சுப நிகழ்விற்கு உகந்ததாகும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு கண் உடைய நாள் என்பதனால் சுமாரான நாளாகும். செவ்வாய், சனிக்கிழமையில் திருமணம் நடத்துவது சுபமல்ல. சுப திதியாக திருதியை, திவிதியை, பஞ்சமி, ஏகாதசி, திரியோதசி, சதுர்த்தசி ஆகிய திதிகள் உன்னதமான சுப பலன்களை வழங்கி மணமக்களை ஆசி கொடுக்கும். அடுத்ததாக நட்சத்திரமாக சஷ்டி, சப்தமி, தசமி, துவாதசி ஆகியவை சுமாரான திதிகளாகும். பிரதமை, சதுர்த்தி, நவமி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் திருமணத்தை கண்டிப்பாக தவிர்த்துவிட வேண்டும். சுப நட்சத்திரங்களாக ரோகிணி, அஸ்வினி, பூசம், அஸ்தம், அனுசம், மூலம், திருவோணம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி மிக உன்னதமான நட்சத்திரங்களாகும். பரணி, மிருக சீரிசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சுவாதி, கேட்டை, பூராடம், உத்திரடாதம், அவிட்டம், சதயம் இதெல்லாம் சுமாரான நட்சத்திரங்களாகும். கிருத்திகை, திருவாதிரை, புனர்பூசம், சித்திரை, விசாகம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரங்கள் சுப செவல்களை தவிர்ப்பது நல்லதாகும். காலற்ற, உடலற்ற மற்றும் தலையற்ற நட்சத்திரங்கள் சூரியனின் நட்சத்திரங்களான முக்கியமான முதல் பாதம் மற்றும் ஒரு ராசியில் மற்றும் 2, 3, 4 பாதங்கள் அடுத்த ராசியில் அமைந்திருந்தால் இவை தலையற்ற நட்சத்திரங்கள் என அழைக்கப்படுகின்றன. செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருக சீரிசம், சித்திரை மற்றும் அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் முதல் பாதம் மற்றும் 2ஆம் பாதம் ஒரு ராசியிலும் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் அடுத்த ராசியில் அமைந்திருந்தால் இவை உடலற்ற நட்சத்திரங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.